சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் விழுந்தாருங்க. சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் உனக்காக விழுந்தார். நீ விழுக தேவையில்லை, உன் குடும்பம் விழுக தேவையில்லை. இனிமேல் உன் குடும்பம் விழுகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன் பைனான்ஸ் விழுந்து போகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன்னுடைய சுக வாழ்வு விழுந்து போகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் குளிர்க்கும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களை அன்புடன் இந்த பைபிள் ஸ்டடி இந்த புதன்கிழமை வேளையில நான் வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம பைபிள் ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணலாம். தேவனை ஆராதிச்சுட்டு இந்த பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வெளியே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அதுவும் அவர்களும் தேவனுடைய சாயல்கள் தான், அவங்களும் தேவனுடைய சாயல்ல உருவாக்கப்பட்ட நபர்கள் தான். ஆனால் அறியாமையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனக்கண்கள் இன்னும் திறக்காமல் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு முன்பாக இனிப்பான பண்டங்களை அவர்கள் உண்டுவிட்டு சாப்பிட்டு விட்டு அவர்கள் அந்த நல்ல காரியத்தை துவங்குவார்கள். ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னா ஸ்வீட் சாப்பிடுங்க பிரதர், ஸ்வீட் சாப்பிடுங்க சிஸ்டர், ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது என்று சொல்லுவார்கள். ஸோ இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. இப்ப என்ன நல்ல காரியம் நடக்க போகிறது? இப்ப நம்ம ஒரு தேவ சத்தியத்தை, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தியானிக்கிற நேரத்துல இதுவும் ஒரு நல்ல காரியம்தான். இதற்கு என்ன ஸ்வீட் சாப்பிடுறோம் என்றால், அவர்கள் எப்படி ஒரு நல்ல காரியத்தை துவங்குவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டு துவங்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த நல்ல காரியத்தை கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்ம இந்த நல்ல காரியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணுவது, அவர்கள் ஸ்வீட் சாப்பிடுவது வழக்கம். நம்ம ஜெபம் பண்றது வழக்கம். அங்க ஸ்வீட்டு, இங்க ஜெபம். அப்ப ஜெபம்னா என்ன? ஸ்வீட்டுன்னு அர்த்தம். கிறிஸ்துவர்களுக்கு ஜெபம்னா எதை குறிக்குதுன்னா ஸ்வீட்டை குறிக்கிறது, ஒரு இனிப்பை குறிக்கிறது. ஸோ வாழ்க்கை கசப்பான பகுதிகள் எல்லாம், உன் வாழ்க்கையில கசப்பா இருக்கல, அந்த பகுதிகள் எல்லாம் இந்த ஜெபத்தின் வேலையில அது இனிப்பாக மாறும். அதாவது மாறாவின் நீர் மதுரமாக மாறியது போல இந்த நேரத்துல கூட உங்களுடைய வாழ்க்கை மாறாவோட வாழ்க்கை போல இருக்கிறதா? கசப்பான வாழ்க்கையாக இருக்கிறதா? உன் வாழ்க்கையில கடன் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில நோய்கள் இருக்கிறதா? வியாதிகள் இருக்கிறதா? உனக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறதா? கணவன் மனைவி சண்டையா, இல்ல பிள்ளைகள் இடையே சண்டையா, இல்ல விட்டு போன உறவுகள் எல்லாம் திரும்பி வரணும் என்றால் இந்த ஜெபத்தின் மூலமாக அது எல்லாம் நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறார். சோ எல்லா விட்டு போன உறவுகளும், உன்னை விட்டு சென்றிருக்கலாம் அந்த உறவுகள் எல்லாம், அந்த உறவுகள் எல்லாம் திரும்ப வரப்போகிறது. அவங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. நம்ம நல்ல காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்வீட்டு சாப்பிடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஸ்வீட் என்ன? நம்ம இப்ப பண்ண போகிற ப்ரேயர், நம்ம இப்ப ஏறடிக்க போகிற ஜெபம், அதுதான் ஸ்வீட் என்று கருதப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு இனிப்பு என்றால் அது ப்ரேயர் என்று மைண்ட் செட்டுக்கு வாங்க. புறஜாதிகள் ஸ்வீட் சாப்பிடலாங்க, கிறிஸ்டினே நிறைய பேர் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. ஆனா ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணி விட்டுட்டு அந்த நல்ல காரியத்தை நடத்து. உன் காரியம் மாறுதலாக முடியும். உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட யாரோ ஒருத்தவங்களுக்காக தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். உன் காரியம் என்னவாக போகிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிற கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை இந்த வீடியோ பார்க்கிற உங்க மேல நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்க மேல நான் பேசுறேன். சோ கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி நம் கண்களை மூடி அப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். அவர் ஜெபம்னா நம்ம பேசுறது, அவர் பேசுறது, அவர் பேசுறது, நம்ம பேசுறது, அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது அதுதான். அவரு பேசுவாரு, நம்மளும் பேசணும்.
நம்ம பேசும்போது அவர் பேசுவாரு. சும்மா நீங்க மட்டும் போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜபம்னா அவரையும் பேச விடணும். ஜபம் என்பது பேசுவதற்கான இடம் அல்ல, கேட்பதற்கான இடம் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்ல வராரு என்பதை கேட்பதற்கான இடம்தான் ஜபம். இத்தனை நாட்கள் நீங்க ஜபத்தை எப்படி பண்ணிருப்பீங்கன்னா, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க போய் கேட்டிருப்பீங்க ஜபத்துல. ஆனா ஜபம் என்பது இப்பொழுது நானும் அறிமுகப்படுத்துகிறேன். ஜபம் என்றால் என்ன? ஜபம் என்பது பேசுவதற்கான இடம் மட்டுமல்ல, கேட்பதற்கான இடம் கூட. கேட்பதுனா உன் காதால கேட்கணும், அவருடைய மெல்லிய சத்தம் கேட்கும். அந்த ஜபத்தின் மூலமாக ஒரு மெல்லிய சத்தம் உன் கூட அவர் இடைபடுவாரு. ஆண்டவர் அந்த ஜபத்தின் மூலமாக உன் கூட பேசுவார் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். இத்தனை நாட்கள் ஜபத்துல என்ன நீங்க கேட்டிருக்கீங்க? கேட்டது ஃபுல்லா அவர் கொடுத்துருவார். ஜபத்துல அவர் பேசுறதை நீங்க கேட்கிறீங்களா என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். அவரு எல்லாத்தையுமே கொடுத்துருவாருங்க. ஆனா அவர் சொல்றதை நீங்க கேட்கிறீங்களா? உங்க காதுல அவருடைய வாய்ஸ் கேட்குதா? அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறீங்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் மெய்யாகவே சொல்கிறேன். இந்த நேரத்துல கூட நீங்க என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களோ அந்தந்த விஷயங்களை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா விஷயத்தையும் உனக்கு கொடுத்துருவாரு. என்னென்ன விஷயங்கள் உனக்கு தடையா இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல விடைகளாக மாறிவிடும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவர் உன்னிடத்தில் கேட்டதை எல்லாம் கொடுப்பார். அவருடன் உறவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். உனக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்கு? எந்த மாதிரி உறவுல இருக்கு? சும்மா நீ மட்டும் போய் எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கியா, இல்ல அவர் பேசுறது நீ கேட்கிறியா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஜபம் என்பது நீயா போய் பேசுறது கிடையாது, அவர் பேசும்போது நீ அப்படியே கேட்கிறது என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜபம்னா அப்படிதாங்க, நீயும் பேசணும் அவரும் பேசணும். நம்ம தெய்வம் ஒன்றும் பேசாத தெய்வம் இல்ல, நம்ம தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். நம்மளுடைய தேவன் நமக்கு யோசனைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல மெய்யாகவே சொல்லுகிறார். ஒரு ஐடியா கிடைக்காம நீ அநேக மனிதர்களிடத்துல ஐடியா கேட்டு சுத்திக்கி இருக்க. ஆனா அவர் சொல்றாரு, நானே ஆலோசனை கர்த்தர், என்கிட்ட வா அப்படி என்று அவர் சொல்லுகிறார். சோ அவர்கிட்ட வரவங்களை அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்துல கூட நீ அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கும் போது உன்னை புறம்பே தள்ளிவிட மாட்டாரு. மற்ற மனிதர்கள் எனக்கு டைம் இல்லை, எனக்கு பிஸியா இருக்கு, நான் அந்த ஷெட்யூல்ல பிஸியா இருக்கேன், நான் இந்த ஷெட்யூல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இந்த நேரத்துல கூட நீ அவர்கிட்ட போகும்போது, அவர்கிட்ட அணுகும் போது உன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். நீ தேவன் கிட்ட போக அணுகுமுறை, உன்னுடைய அணுகுமுறை நீ மட்டும் பேசுறியா இல்ல அவர் பேசுறது நீ கேட்கிறியா என்பதை யோசித்து பாருங்கள். கண்களை மூடி தேவனுடைய சத்தத்தை கேட்போம். தேவனுடைய சத்தத்தை கேட்போம். ஓ தேங்க்யூ 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 ஜீசஸ். Oh, thank you, Jesus. Oh, riba shantarika talara labara laba. ஓ ரீபா சந்தரிக்க தலரலபா. ஓ இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இந்த நேரத்துல எங்களுடன் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து, ஓ நான் வலதுபுறத்துல சாய்ந்தாலும் இடதுபுறத்துல சாய்ந்தாலும் வழி இதுவே என்று என் காதுகளில் சொல்லுகிற சத்தம் இந்த நேரத்துல உனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன் காதுல கேட்கிறது. ஓ நீ வலதுபுறத்துல சாஞ்சாலும் இடதுபுறத்துல சாஞ்சாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதுகளில் கேட்கிறது, உன் காதுகளில் கேட்கிறது. ஓ அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ எத்தனை முறைகள் நாங்கள் இடறி விழுந்தாலும்,
எத்தனை முறைகள் நாங்கள் தடுக்கி விழுந்தாலும், நாங்கள் பாவத்திலே கிடந்தாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட நாங்க பல முறை விழுந்திருக்கோம் ஆண்டவரே, பல முறை பின்மாற்றத்துல போயிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட எங்களை தள்ளி விடாத தேவனாக நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. அதை எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயத்தோட தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். ஏன் ஏற்றவனாக இருந்தானா, எல்லா விஷயத்துக்கும் தாவீது எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொன்னா. சோ தேவனுக்கு நன்றி சொல்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த காற்றை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை இன்னும் கொடுத்து வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி. எங்களுக்கு உணவு உடை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ 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 ஜீசஸ். நன்றி சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து நன்றிகள் வரட்டும். உங்க வாயிலிருந்து நன்றி வரட்டும். ஒரு நன்றி உணர்வு வரட்டும். எத்தனை தடைகள் எங்களை சுத்தி வந்தாலும், எத்தனை தடைகள் எங்களை சுத்தி வந்தாலும் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாம இன்ன வரைக்கும் நாங்க ஓடிக்கி இருக்கோம்னா அது உங்க கிருபையினால மட்டும்தான் ஆண்டவரை முடியும். உங்க கிருபையினால மட்டும்தான் ஆண்டவரை முடியும். உங்க கிருபை இல்லாட்டினா நாங்க எப்போ கீழே விழுந்திருப்போம் ஆண்டவரே, எப்போ நாங்க கீழே விழுந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் எங்களை நாங்கள் நிற்பதும், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உமது சுத்த கிருபையே என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட உங்க கிருபை இல்லாட்டினா நாங்க எப்பவோ தோத்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆனா எங்களை தோத்து போக வைக்காம எங்களை இதுவரைக்கும் ஓட வைத்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத என்னை இந்த நேரத்துல தகுதிப்படுத்துறதுக்காக, தகுதியே இல்லாத என்னை இந்த இடத்துல தகுதிப்படுத்துறதுக்காக, டிஸார்டர்ல இருந்த எல்லாத்தையும் இந்த நேரத்துல ஆர்டர் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரோ ஒருவருக்காக அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை டிஸார்டரா இருந்துருச்சு, உன் வாழ்க்கை இத்தனை நாட்கள் டிஸார்டரா இருந்துச்சு, ஒரு சீர்குலைந்த நிலைமையில இருக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் உன்னை சீர்படுத்துகிறார். அதாவது டிஸார்டர் ஃபுல்லாத்தையும் இப்ப இந்த ஜபத்தின் மூலமாக ஆர்டரா மாத்துறாரு. உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் டிஸார்டரா இருந்துச்சோ இனிமேல் அந்த பகுதிகள் எல்லாம் ஆர்டரா மாறிக்கொண்டிருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ யாரோ ஒருவருக்காக அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கை கோணலா இருக்கு, உன் வாழ்க்கை கரடு முரடா இருக்கு, உன் வாழ்க்கை சரியில்லாம இருக்கு. ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை சரிபடுத்தி கொண்டிருக்கிறார். உன் பாதையை அவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் கைகளை பிடித்து வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட உனக்கு அவர் துணையாக இருந்து உனக்கு கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். உன் வழிகள் கோணலா இருக்கு, நீ கவலைப்படாத. இந்த நேரத்தில் அவர் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் வழிகளை சீர்தூக்கி பார்க்கிறவர் அவர் இருக்கிறார். சோ நீ எதற்காகவும் கலங்காதே, நீ எதற்காகவும் புலம்பாதே, நீ எதற்காகவும் பயப்படாதே என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் வலது கரத்தை பிடித்து, அவர் வலது கரத்தை பிடித்து கோணலானவைகளை இந்த நேரத்துல செவ்வைப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரு உன்னைய எப்படி தெரியுமா பாக்குறாரு? உன்னை எப்படி பாக்குறாரு தெரியுமா? உன்னை ஒரு விசேஷ விதமாக பார்க்கிறார். உன்னைய விசேஷமா பாக்குறாரு. மக்கள்லாம் நீலாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில உன்னைய ஒரு விசேஷமா பாக்குறதுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். விசேஷம்னா என்ன? 1000 பேரு 2000 பேரு ஆன்னு பாக்குறதுதான் விசேஷம். 1000 பேரு 2000 பேரு வந்து நிற்கிற இடம் தான் விசேஷம். உன் பக்கத்துல பல ஜனங்கள், உன்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் வந்து நிற்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன் வழியாய் கடந்து வருவார்கள். உதிக்கிற ஒளியினிடத்திலிருந்து ராஜாக்கள் கடந்து வருவார்கள். சொன்ன வார்த்தையின்படி வழியா ராஜாக்கள் கடந்து வரப்போகிறார்கள். அந்த நாட்களுக்குள் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய்.
இந்த மாதத்துல இருந்து அது உன் கண்களால் காண்பாய் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். உன் கண்ணில் பாப்ப ராஜாக்கள் உன் வழியாய் கடந்து வருவதை உன் கண்ணுல பாப்ப. சூழ்நிலை என்ன பிரதர், நீங்க சொல்றதுக்கும் என் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, உண்மைதான். உன் சூழ்நிலை இப்ப மோசமா இருக்கலாம், உன் சூழ்நிலைக்கும் நான் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சொன்னா அவர் செஞ்சிருவாருன்னு சொல்றாரு. நான் சொன்னா நான் செய்வேன், நானே சொன்னேன் நானே செய்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ அவர் கோசை நாட்டை விசேஷப்படுத்தினார். சோ கோசை நாட்டை அவர் விசேஷப்படுத்துறாரு. அதே போலதான் உன் வீட்டை இந்த நேரத்துல அவர் விசேஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் வீட்டுல இனிமேல் சண்டைகள் கிடையாது, உன் வீட்டுல இனிமேல் சச்சரவு கிடையாது. உன்னை விட்டு சஞ்சலமும் தவிப்பும் இந்த நேரத்துல ஓடி போக போகிறது. சஞ்சலங்கள் தவிப்புகளும் உன்னை விட்டு ஓடி போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டுல சண்டைகள் டைம் முடிஞ்சு, இனிமேல் உன் வீட்டுல சண்டைகள் கிடையாது. நீ அலைந்து திரிவது இல்லை. இந்த சண்டைகள்னால நீ பல இடத்துக்கு அலைஞ்சிட்ட, இந்த சண்டைகள்னால நீ பல இடத்துக்கு அலைந்து திரிந்துட்ட. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த நேரத்துல சொல்லுகிறாரு, நீ இனிமேல் அலைந்து திரிவது இல்லை. சோ நீ எதற்காகவுமே அலைந்து திரிய மாட்ட. இத்தனை நாட்கள் நீ அலைந்து திரிந்திருக்கலாம், ஓடி இருக்கலாம், எங்க போறதுன்னு தெரியாம ஓடி இருப்ப. இந்த இடத்துக்கு போனா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா, இந்த இடத்துக்கு போனா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா, இங்க போய் இந்த பாஸ்டரை பார்த்தா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா, இதை கேட்டா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், எந்த பாஸ்டர் பார்த்தாலும் உனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பாஸ்டர் பார்த்தாலும் உனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஆண்டவரே உனக்கு ஆதரவாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உனக்கு ஆதரவா இறங்கி வந்து கொண்டிருக்கிறாரு. நீ இந்த பாஸ்டர் பார்க்கலாமா, இந்த பாஸ்டர் பார்க்கலாமா, இந்த செய்தியை கேட்டு எனக்கு ஒரு சத்தியத்துக்கு வெளிச்சம் வருமா அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதலாக வந்து கொண்டிருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாருங்க. நீ அலைந்து திரிந்திருக்க இத்தனை நாள் இங்க போலாமா, அங்க போலாமா, இந்த மீட்டிங் போலாமா, அந்த மீட்டிங் போலாமா, இந்த கேம்புக்கு போலாமா, அந்த கேம்புக்கு போலாமா சொல்லி அலைந்து திரிந்த நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஆண்டவரே உனக்கு ஆறுதலாக ஆதரவு செய்யற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீ அலைந்து திரிய மாட்ட என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அலைந்து திரிய மாட்ட. இத்தனை நாட்கள் நீ அலைந்து திரிந்திருக்கலாம், இனிமேல் நீ அலைந்து திரிவது இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்ற தீர்க்க தரிசனத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்க மேல நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்ற தீர்க்க தரிசனத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்க மேல பேசுறேன். இத்தனை நாட்கள் நீ அலைந்து திரிந்திருக்கலாம் மகனே, மகளே, ஆனால் இனிமேல் நீ அலைந்து திரிவது இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறார். சோ உன் குடும்பம் விழுந்துருச்சு, உன் குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு, உன் குடும்பம் இல்பொருள் ஆயிருச்சு என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் விழுந்துட்டேன் உனக்காக, இனிமேல் நீ விழுக தேவையில்லை. சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் விழுந்தாருங்க. சிலுவையை தூக்கிட்டு போகும்போது அவர் உனக்காக விழுந்தார். நீ விழுக தேவையில்லை, உன் குடும்பம் விழுக தேவையில்லை. இனிமேல் உன் குடும்பம் விழுகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன் பைனான்ஸ் விழுந்து போகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன்னுடைய சுக வாழ்வு விழுந்து போகாது என்று நான் சொல்லுகிறேன். இனிமேல் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். உனக்காக விழுகிறவர் இருக்கிறார், நீ விழுக தேவையில்லை. உனக்காக மரிக்கிறவர் இருக்கிறார், நீ மரிக்க தேவையில்லை. உனக்காக பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் சுமந்த ஒருவர் இருக்கிறார், நீ துக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சுமக்க தேவையில்லை என்று சொல்லுகிறார்.
சோ உனக்காக எல்லாத்தையும் அவர் சுமந்து விட்டார். நீ ஏன் இப்ப அதை சுமந்துகிட்டு இருக்கன்னு கேட்கிறார் ஆண்டவர். நீ ஏன் இன்னும் அதை சுமந்துட்டு இருக்க? உனக்காக தான் நான் பாடுகளை சுமந்தேன், உனக்காக தான் நான் நோய்களை சுமந்தேன், உனக்காக தான் நான் மரணத்தை சுமந்தேன். ஆனா நீ ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிற? உனக்காக நான் கடன்களை சுமந்தேன், நீ ஏன் அந்த கடனை சுமந்து கொண்டிருக்கிற? அந்த கடனுக்கான ஆறுதலை இந்த செய்தியின் மூலமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கடனுக்கான ஆறுதல் இந்த செய்தியின் வேலையில உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய கடன் சூழ்நிலை மாறுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கிருக்கும் போது உன் அக்கௌண்ட்ல காசு விழுகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கிருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து உனக்கு வராத அமௌண்ட், அதாவது சூப்பர் நேச்சுரலா இந்த நேரத்துல வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக உனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மணி காத்திருக்கிறது, உனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம் காத்திருக்கிறது. அதாவது சூப்பர் நேச்சுரல்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது உன் வாழ்க்கையில. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆணு பார்த்து வியந்து போற அளவுக்கு உன் வாழ்க்கை மாற போகிறது. உன் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலான பணங்கள் வந்து கொட்டும், பணங்கள் கொட்ட போகிறது. உன் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலா வரும். எப்படி வரும், யாரு போடுவா, எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரும் அதெல்லாம் தெரியாது. ஆனா சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு, சூப்பர் நேச்சுரல் மணி இஸ் கம்மிங். அந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு. விசுவாசி, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க என்று சொல்லி உங்களை இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். வெல்கம் டு த நவீன் நேஷனல் சேனல். இந்த புதன்கிழமை வேலையில இந்த பைபிள் ஸ்டடியில ஒரு ஆழமான தியானத்துக்குள்ள போக போகிறோம். என்ன வசனத்தை பிரதர் நம்ம தியானிக்க போகிறோம்? இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன வசனத்தை தியானிக்க போகிறோம், எதை பற்றி தியானிக்க போகிறோம், என்ன டைட்டில் கொடுக்க போகிறோம், எதை பத்தி நம்ம பேச போகிறோம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த பைபிள் ஸ்டடி நம்ம எதை பத்தி பேச போகிறோம் என்றால் கூலி. கூலி என்ற டைட்டில்ல நான் பேச இருக்கிறேன். கூலி என்ற டைட்டில் நான் பேச இருக்கிறேன். சோ கூலினா தேவன் கொடுக்கிற வெகுமதி. உன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வெகுமதி, தேவன் கொடுக்கிற பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம். கூலி என்றால் தேவன் கொடுக்கிற வெகுமதி, தேவன் கொடுக்கிற சம்பளம், தேவன் கொடுக்கிற பரிசு என்று சொல்லலாம். பரிசு என்றால் வரங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் இந்த மாசத்துல உனக்கு கூலி கொடுக்கிறார் என்றால் அது வரங்களை கொடுக்க போகிறார். வரங்கள் என்றால் அது ஹீலிங் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல ரெசரேஷன் மினிஸ்ட்ரியா இருக்கலாம். அதாவது மரித்தவர்கள் திரும்பவும் எழுந்திருப்பார்கள் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். மரித்தவர்கள் திரும்ப எழுந்திருப்பார்கள். அது கூட ஒரு வரம் தான். நீ கை வைக்கிற, அதாவது நீ போகும்போது ஒரு கட்டி இருக்கு, இங்க கழுத்துல ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை பார்த்து கைய வைக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கட்டி மறைவதாக என்று நீ சொல்லும் போது அந்த கட்டி மறையுதுன்னா அது ஒரு வரம், அது ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரியை சம்பந்தப்பட்டது. ஒரு துஷ்ட ஆவிகள், அப்படியே அசுத்த ஆவிகள் உன் வீட்டை சுத்தி ஆட்கொள்ளுதுன்னா அப்போ உன் வீட்டுக்கு நேர கையை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆவிகள் செயலிழந்து போவதாக என்று நீ சொல்லும் போது அந்த ஆவிகள் செயலிழந்து போகுதுன்னா நீ டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிற, உனக்கு வரங்கள் செயல்படுகிறது என்று நான் சொல்கிறேன். அதே போல மரித்து கிடக்கிற உடம்பு பாடிகள் எல்லாம் நீ கை வச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திரும்பவும் உயிர் உண்டாகட்டும் ஆண்டவரே, திரும்ப எழுந்திருக்கட்டும் ஆண்டவரே என்று நீ சொல்லும் போது அவர்கள் திரும்ப எழுந்திருந்தால் நீ ரெசரேஷன் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று நான் சொல்லுகிறேன். உயிர்த்தெழுதலின் ஊழியம் நோயை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் ஹீலிங் மினிஸ்டர்ஸ்.
இல்ல செய்வனை, பிசாசு, பில்லி சூனியம், கட்டுக்கள், அது இது என்று பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை சார்ந்தவர்கள். உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நோய்களை பத்தி பேசுறவங்க நோயாளியை சுகப்படுத்திடுவாங்க. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை பத்தி பேசுறவங்க பேய் பிடிச்சவங்க, இல்ல ஆவிகள் பிடித்தவர்களை, இல்ல செய்வனை கட்டுகளை அவர்களை உடைத்து விடுவார்கள். மரித்தவர்கள் திரும்ப எழுந்திருப்பார்கள் என்று பேசுகிறவர்கள் மரித்து போன உடம்புகளையும், மரித்து போன சரீரங்களையும், மரித்து போன பேதங்களையும் கல்லறைகளுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை திரும்பவும் உயிரோடு கூட கொண்டு வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை பத்தி பேசுறியோ அதுவா நீ மாறிடுவேன் நான் சொல்லுகிறேன். நீ எதை பத்தி பேசி கொண்டிருக்கிற? நீ வியாதிகளை பத்தி பேசி கொண்டிருந்தா உனக்கு வியாதிகள் அட்டாக் பண்ணும். நீ எதை பேசு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ பேசுறது மூலமா தான் வரும். வெளிச்சம் உண்டா கடவுது என்று ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. சோ நீ பேசு, வாயை திறந்து பேசு. மரித்த கல்லறைகள் ஓப்பன் ஆகட்டும் ஆண்டவரே, என்னுடையவர்கள் திரும்ப என்னிடத்தில் வரணும் ஆண்டவரே என்று நீ பேசும்போது அது அப்படியே ஆகும் என்று நான் சொல்லுகிறேன். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லுகிறேன். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்கும் என்று நான் சொல்லுகிறேன். சோ இப்ப நம்ம மெசேஜுக்கு நேரம் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. மெசேஜுக்கு நேரம் ரொம்ப நேரம் ஆச்சு. கூலினா என்ன சொல்லிக்கிறேன்? தேவன் கொடுக்கிற கூலினா என்னன்னு நான் சொல்லிக்கிறேன். நிறைய கூலி தருவார் ஆண்டவர். மகிமையின் வாடாத கிரீடம், மகிமையினாலே சாவாமை அழியாமை நான் சொல்லி இருக்கிறேன். அந்த மகிமையின் வாடாத கிரீடம் என்றால், வாடாத கிரீடம் என்றால் உன் வயசே ஆகாது. நான் இப்ப எப்படி இருக்கேன், இதே மாதிரிதான் இன்னும் 100 வருஷத்துக்கு இருப்பேன். இதே மாதிரிதான் இன்னும் 100 வருஷத்துக்கு பிரசங்கம் பண்ணுவேன். இதே வாய்ஸ், இதே சவுண்டு, இதே எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு கூலி. மகிமையின் வாடாத கிரீடம். மகிமையின் வாடாத கிரீடம்னா சில பேர்த்துக்கு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாங்களே, உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது அவங்களுக்கு வாடாத கிரீடம் வச்சிருக்காராம். உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறவர்களுக்கு வாடாத கிரீடம் இருக்கிறது. மகிமையின் வாடாத கிரீடம் என்றால் என்ன? மகிமையின் வாடாத கிரீடம் என்றால் என்ன? மகிமைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு புரியணும். மகிமைனா சாகாமையும் அழியாமையும். ஒரு மகிமையின் வாடாத கிரீடம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால், அந்த சாகாமையும் அழியாமையும் பேசுறவங்களுக்கு வாடாத கிரீடம் கொடுக்கும்னா, அந்த காலத்துல கிரீடம்னா எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? ஒரு இலை, ஒரு பூலை, ஒரு கிரீடம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த இலை பூலம் காஞ்சு போய் வாடி போயிடும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம்னா வாடாத கிரீடம். உன் முடி கொட்டாது, உன் பல்லு விழுகாது, உனக்கு வயசு ஆகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ நீ சாவாமையும் அழியாமையும் பற்றி பேசும்போது உனக்கு வயசு ஆகாது என்று நான் சொல்லுகிறேன். திரும்ப 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 அதே பலன் உனக்கு இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை பத்தி பேசுறியோ அதுவா நீ மாறுவே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை பற்றி அதிகமாக பேசுகிறாயோ அதுவாகவே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ நான் சாகாமையும் அழியாமையும் நான் பேசும்போது எனக்கு வயசாகாது. அது என்னுடைய கூலி, அது என்னுடைய கூலி. தேவன் எனக்கு கொடுக்கிற வரம் என்னன்னா, தேவன் கொடுக்கிற எனக்கு வெகுமதி என்ன, தேவன் எனக்கு கொடுக்கிற பரிசு என்ன, தேவன் உனக்கு கொடுக்கிற பரிசு என்ன? மகிமையின் வாடாத கிரீடம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. நீ சாகாமையும் அழியாமையும் நம்பும் போது, உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கும் போது உனக்கு வாடாத கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அந்நாட்களில் வாடி போன கிரீடத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்காக தான் தேவன் சொல்லுகிறாரு, நான் வாடாத கிரீடத்தை கொடுப்பேன். அதாவது வாடாத கிரீடம்னா உனக்கு தோல்லாம் சுருங்காது என்று அர்த்தம். வயசாயிருச்சுன்னா 60 வயசு 70 வயசுல தோல் சுருங்கிரும். ஆனா நான் சொல்லுகிறேன், உனக்கு தோல் சுருங்காது, உன் முடி நரைக்காது, உன் முடி கொட்டாது, உன் பற்கள் உதிராது என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்துல அறிவுரைக்கிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாருங்க. சோ இது மகிமையின் வாடாத
மகிமையின் வாடாத கிரீடம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. மகிமைனா சாவாமே அழியாமையும், மகிமையை பற்றி பேசுகிறவர்களுக்கு வாடாத கிரீடம் வழங்கப்படுகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இதுவா மெசேஜ்? இந்த வாடாத கிரீடமா, இந்த வாடாத கிரீடமா மெசேஜ் நீங்க கேட்பீங்க. ஆனா இந்த வாடாத கிரீடம் இல்லைங்க மெசேஜ். நான் எதற்காக இந்த வாடாத கிரீடத்தை பற்றி சொன்னேன்னா, கூலி 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 என்பது தேவன் கொடுக்கிற வரங்கள், தேவன் கொடுக்கிற வெகுமதி, தேவன் கொடுக்கிற பரிசு. அந்த பரிசுல ஒரு பரிசு நான் சொன்னேன், உனக்கு வயசு ஆகாது, நீ இளமையா இருப்ப என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ இளமையாதான் இருப்ப, உனக்கு வயசு ஆகாது. அதுக்குதான் கொடுக்கிறாரு மகிமையின் வாடாத கிரீடம். அதற்காக தான் கொடுக்கப்படுகிறது. சோ இப்ப நம்ம என்ன வசனத்தை தியானிக்க போகிறோம் என்றால், நீதிமொழிகள் 22 அதிகாரம் 28 வசனம் 29 வசனம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 22 அதிகாரம் 28 வசனம் 29 வசனம். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ கண்டால் அவன் நீச்சருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்கு முன்பாக நிற்பான். சோ இதுல என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவரு? இந்த வேத பகுதியில நமக்கு என்ன கற்பிக்க வராரு, நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு, இந்த வேத பகுதியில என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வராரு ஆண்டவர் என்பதை பார்ப்போம். சோ 28 வசனம் சொல்லுகிறது, உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அடுத்த வசனமே சொல்லுது, அடுத்த வசனம் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை. சோ ஜாக்கிரதைனா என்ன? ஜாக்கிரதை என்ன? எல்லையை மாற்ற கூடாது என்பது ஜாக்கிரதை. அதுதான் தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனுஷனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக, ஏதோ ஒரு சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிக்காம ராஜாக்கு முன்னாடி நிற்பான். இது தேவன் தருகிற கூலி, தேவன் தருகிற வெகுமதி. இதுல தேவன் தருகிற வெகுமதி என்ன? ராஜாக்கு முன்பாக நிற்பது. அந்த நாட்களில் ராஜாக்கு முன்பாக நிற்பது சாதாரண காரியம் கிடையாது, ராஜாக்கு முன்பாக நிற்பது. சோ அது ஒரு உண்மை இருக்கணும், அதுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ராஜாக்கு முன்பாக நிற்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சோ இந்த நேரத்துல யாருக்கு அந்த உண்மை, யாருக்கு அந்த நம்பகத்தன்மை இருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அப்படின்னா எல்லைகளை மீறி உயரக்கு முயற்சிக்காத. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதை மீறி நீ உயரத்துக்கு போகணும் என்று முயற்சிக்காத. அதை மீறி நீ உயரத்துக்கு போகணும் முயற்சிக்காத. ஏன்னா ஆண்டவர் அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ள மனுஷனை நீ கண்டால் அவர் நீசருக்கு முன்பாக நிற்காம ராஜாக்குகளுக்கு முன்பாக நிற்பான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ அந்த ஜாக்கிரதை என்ன? எதை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எதை பற்றி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சேனைகளின் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, பூர்வ எல்லைக்குறியை நீ மாற்றாதே. சோ உனக்குன்னு ஒரு எல்லை இருந்துச்சுன்னா, உனக்குன்னு ஒரு வரம்பு இருந்துச்சுன்னா, உன் ஊழியம் இதுல இருந்து இது வரைக்கும் தான். அடுத்தவங்க ஊழியத்துல நீ கால் வைக்க கூடாது, அடுத்தவங்க மினிஸ்ட்ரியில நீ கால் வைக்க கூடாது என்று ஆண்டவர் இந்த நேரத்துல வற்புறுத்துகிறார். நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் நான் என்று ஆசைப்படுகிறேன். நீங்க ராஜாக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை நான் வார்னிங்காவே சொல்றேன். அடுத்தவங்க ஊழியத்துல நம்ம போயிட்டு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத, அப்படி உயரத்துக்கு வந்துடலாம்னு நினைச்சிட்டு நினைக்காத என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவர்கள் ஊழியத்துல போய் மூக்கு நுழைக்க கூடாது. அதுதான் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. உனக்குன்னு ஒரு எல்லை இருந்துச்சுன்னா அந்த எல்லைக்குள்ள இரு.
அடுத்த ஊழியத்துக்கு போய் நான் தாங்குறேன் பிரதர், நான் ஏந்துறேன் பிரதர், நான் சுமக்கிறேன் பிரதர் என்று சொல்லாத. அவர் கடலுக்கு ஒரு எல்லையை குறித்தவர். சேனைகளின் கர்த்தர் கடலுக்கு ஒரு எல்லையை குறித்தவர். இம்மட்டும் வா அப்படி என்று ஒரு எல்லையை குறித்தவர். சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லையை மதித்தால் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். அதாவது உனக்குன்னு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. உன் இடத்தை நீ மதிச்சேனா நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் என்று நான் சொல்லுகிறேன். உன் தொழில், உனக்கு ஒரு தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு. உன் தொழிலை நீ மதிச்சு, உன் தொழிலை நீ கனம் பண்ணி, உன் தொழிலை நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேனா நீ ஏதோ சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி நிக்க மாட்ட, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் என்று நான் சொல்கிறேன். சோ எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் உன் கையில இப்ப கொடுத்திருக்காரோ அந்த விஷயத்தை நீ மதித்து பண்ண வேண்டும். உனக்குன்னு ஒரு அழகான மனைவியை கொடுத்திருந்தான்னா உன் மனைவியை மதிக்கணும். உனக்கு ஒரு அழகான கணவரை கொடுத்திருந்தான்னா உன் கணவரை மதிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சோ பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அப்படி என்றால் எல்லைகளை மதிக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லைகளை மதிக்க வேண்டும்னா ஓ எல்லையை நீ மதி, அடுத்தவன் எல்லைக்குள்ள போகாத. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, உனக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு, உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதுதான் ஜாக்கிரதை. தன் வேலையில் ஜாக்கிரதைனா உண்மையா இருக்குது, உத்தமமா இருக்கிறது அதுதான் கிடையாது. நீ இத்தனை நாள் இந்த வசனத்தை இப்படி நினைச்சிருப்ப, தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால். ஜாக்கிரதைனா என்ன? அப்படியே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது, அந்த வேலையை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது அப்படின்னு நினைச்சிருப்ப. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல கிடையாது. இந்த வசனத்துல இதை கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. எல்லையை மதித்தால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லுகிறார். எல்லையை யார் ஒருவன் எல்லையை மதிக்கிறானோ, அவனோட எல்லையை மதிக்கிறானோ, தேவன் அவருக்கு கொடுத்த இடத்தை மதிக்கிறானோ அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லுகிறேன். சோ எல்லையை மதிக்கிறது தான் ராஜாக்களுக்கு முன்பாக நிப்பாற்றுறது. சோ உங்களுக்கு கொடுத்திருக்க எல்லையை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அது என்ற எல்லையா வேணா கொடுத்திருப்பாரு, எவ்வளவு பெருசா வேணா கொடுத்திருப்பாரு. ஊழியத்தை ரொம்ப பெருசாவும் கொடுத்திருப்பாரு, சின்னதாவும் கொடுத்திருப்பாரு. ஆண்டவர் இதை டெஸ்ட் பண்ணுவாரு. உன் ஊழியத்தை சின்னதா கொடுத்துட்டு நீ உன் எல்லைக்குள்ளதான் இருக்கியான்னு பாக்குறதுக்காக ஒரு சின்னதா கொடுப்பாரு ஒரு ஊழியத்தை. நீ உன் எல்லைக்குள்ளேயே இருந்தேன்னா ஒரு நாள் உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக நிப்பாட்டுவாரு. சோ ஊழியம் சிறுசா இருக்கு, வேலை சிறுசா இருக்கு, சம்பளம் கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு, பண கஷ்டமா இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருக்க ஒன்ன பார்த்து நான் சொல்கிறேன், இந்த பண கஷ்டத்திலையும் இந்த சோதனையிலையும் இந்த வேதனையிலையும் நீ தேவன் கொடுத்திருக்க இடத்தை மதிச்சு அங்க இருந்தேனா உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்த போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். சோ இதுல என்ன கூலி இருக்கு? இதுல என்ன கூலி இருக்கு? உன் கூலிய ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறது தான். ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு உண்மை தன்மை வேணும், நம்பிக்கை தன்மை வேணும், ஒரு மன உறுதி வேணும், தைரியம் வேணும். ஆனா நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அது எல்லாம் தேவையில்லை. இப்பொழுது அது எல்லாம் தேவையில்லை. உனக்கு கொடுத்திருக்க பிளேஸ் மதி, உன் இடத்தை மதிச்சேனா, உனக்கு ஆண்டவர் ஒரு இடத்துல உன்னை வச்சிருக்காரு, அந்த இடத்தை நீ மதிச்சு அந்த இடத்தை நீ ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்துல நீ இருந்தேனா ஆண்டவர் கண்டிப்பா உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார் என்று சொல்லுகிறேன். ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார்னா என்ன ராஜா, எந்த ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவார்? இந்த காலத்துல எங்க ராஜா இருக்காரு அப்படின்னு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறத பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்துவார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நீ அதிகமா மதிக்கிற ஒரு ஆள் முன்னாடி நிப்பாட்டுவார் என்று நான் சொல்லுகிறேன். நீ அதை கூட விடுங்க. ராஜானா யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்னாடி நிக்கிற ஒரு
ஃபீல் உனக்கு இந்த நாட்கள்ல வரும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். அவருக்கு முன்னாடி நிக்க ஒரு ஃபீல் வரும். உனக்கு சின்ன இடம் கொடுத்திருக்காரு ஆண்டவரு, சின்ன பிளேஸா இருக்கு, இந்த பிளேஸ்ல எப்படிங்க நான் ஊழியம் பண்ணி நான் எப்படிங்க வெளியே போய் காட்டுறது, என் திறமையெல்லாம் எப்படிங்க நான் வெளியே போய் காட்டுறது, எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் இருக்கு, இந்த பிசினஸ் நான் எப்படிங்க சம்பாதிச்சு நான் எப்படிங்க தேத்துறது, எத்தனை கடனுங்க இருக்கு, எல்லாத்தையும் எப்படிங்க அடைக்கிறது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் கொடுத்தத நீ மதித்தால் ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். சோ இந்த நேரத்துல நம்ம என்ன சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம்? தேவன் கொடுத்த இடத்துல இருக்கணும், தேவன் சொன்ன இடத்துல இருக்கணும். அதுதான் பூர்வ எல்லைக்குடியை மாற்றாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குடியை மாற்றாதேனா, சோ எல்லைகளை, அந்த எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையை மதிக்கிறது தான் அந்த மாற்றாதேனா. சோ ஒரு பெரியவர் ஒரு மூத்தவர் ஒரு கோடு கிழிச்சிருக்காருன்னா நீ போய் அந்த கோடை அழிச்சிட்டு வேற கோடு கிழிக்க கூடாது, வேற கோடு கிழிக்க கூடாது. நான் அப்படி கிழிக்கவில்லை. சோ உங்க எல்லையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அது எவ்வளவு பெருசா எல்லை வேணா கொடுத்திருப்பாரு, எவ்வளவு சின்ன எல்லை வேணா கொடுத்திருப்பாரு. அந்த பிசினஸ மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வேலைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மதிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் தேவன் கொடுத்திருக்க விஷயங்களை, இப்பொழுது நீங்கள் இருக்கிறது தேவனுடைய சித்தம் தான், இந்த வேலையில இருக்கிறது தேவனுடைய சித்தம் தான், இந்த தொழில் நடத்துறது தேவனுடைய சித்தம் தான், அந்த தொழிலையும் அந்த வேலையையும் நீ மதிக்க கற்றுக்கொண்டால் ஒரு நாள் நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இது தேவன் தருகிற கூலி, கூலி, இது தேவன் தருகிற கூலி. சோ நீ ராஜாக்களுக்கு முன்பாக நிற்ப. எப்படி நிற்பன ராஜாக்கு முன்னாடி? தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். சோ ஜாக்கிரதையா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், பயத்தோட இருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாமல் இருக்க வேண்டும். முன்னோர்கள் விதித்திருந்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. தேவன் உனக்கு கொடுத்திருந்த இடத்தை நீ மாற்றாத, உன் இடத்தை விட்டு மாறி போகாத என்று இந்த பைபிள் ஸ்டடியில உனக்கு திட்டவட்டமாக அவர் சொல்லுகிறார். உனக்குன்னு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துல தேவன் சொல்ற வரைக்கும் இரு, பொறுமையோட காத்திரு. தேவன் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எல்லையை மதித்தால் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார் என்ற கூலி அவர் எனக்கு ஒரு கூலி கொடுக்கிறார். நான் எல்லையை மதித்து நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், நான் ஒரு தொழிலை செய்கிறேன், நான் ஒரு எல்லையை மதித்து. சோ தேவன் என்னை கண்டிப்பா ஒரு நாள் ராஜாக்கு முன்னாடி நிப்பாட்டுவாரு, ஏசப்பாக்கு முன்னாடி என்னை நிப்பாட்டுவாரு. தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன் என்ற பெருமையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சோ தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன் என்ற பெருமையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்திருக்க எல்லையை நான் மதிக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்திருக்க எல்லையை நான் மதித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்திருக்க பிசினஸ் நான் மதிக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்திருக்க வேலையை நான் மதிக்கிறேன். சோ ஒரு நாள் என்னை கண்டிப்பா ராஜாக்கு முன்னாடி நிப்பாட்டுவாரு. அதே போல நான் உங்களையும் வற்புறுத்துகிறேன், வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்க எல்லைகளை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது சின்ன இடமா இருக்கட்டும், அது பெரிய இடமா இருக்கட்டும், தேவன் வைத்திருக்கிற இடத்துல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் இடத்தை நீ மாத்திட்டு போகாத. தேவன் உன்னை ஒரு இடத்துல வச்சிருந்தா அந்த இடத்துல இரு, தங்கி இரு, அந்த இடத்திலேயே தங்கி இரு. தேவன் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த களத்துக்குள் நீ அடங்கி இரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ ஒரு ஏற்ற காலம் வரும், அது வரைக்கும் அவர் சொன்ன இடத்துல இரு, அவர் உன்னை வச்சிருக்க இடத்துல இரு. அது சின்ன எல்லையா இருக்கட்டும், பெரிய எல்லையா இருக்கட்டும், அந்த எல்லையை நீ மாற்றாதே. உன் இடத்தை நீ மதிக்க கற்றுக்கொள். அநேகருக்கு அந்த இடங்கள் இல்லாமல் இருக்கிறது, ஆனால் தேவன் உனக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்தை மதிக்க கற்றுக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். சோ நீ ராஜாக்கு முன்னாடி நிக்கணும்னா உன் இடத்தை நீ மதிக்கணும், உன் பிளேஸ நீ மதிக்கணும், உன் சேரை நீ மதிக்கணும். நீ லேப்டாப்ல உட்கார்ந்துருக்கேன்னா அந்த சேரை நீ மதிச்சு உட்காரணும். ஏதோ அசால்ட்டா இருக்க கூடாது. உன் இடத்தை நீ மதிக்க கற்றுக்கொள்ளணும். உன் இடத்தை நீ மதிக்கும் போது உனக்கு உயர்வு வரும்.
என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் இடத்தை நீ மதிக்கும் போதுதான் உனக்கு உயர்வு வருகிறது. உன் இடத்தை நீ கனம் பண்ணும் போது உனக்கான கணங்கள் உன்னை தேடி வரும் என்று நான் சொல்லுகிறேன். பணங்கள் உன்னை தேடி வரப்போகிற நாட்கள் வரப்போகிறது. நீ இடத்தை மதிக்கும் போது பணம் உன்னை தேடி வரும். பணங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிற அநேக குடும்பங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ இருக்கிற இடத்தை மதி. நீங்க இருக்கிற இடத்தை நீங்க மதிக்கும் போது பணங்கள் உங்களை தேடி வரும். அந்த இடத்தை அற்பமாக பார்க்காதீர்கள். தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் ஒரு காரணம் இல்லாமல் வைத்திருக்க மாட்டார். அந்த இடத்துல அநேக மனிதர்கள் உனக்கு ஆப்போசிட்டாவே இருக்கட்டும், உனக்கு எதிராவே இருக்கட்டும், ஆனா தேவன் வச்சிருக்காருன்னா அந்த இடத்துல உண்மையா இரு, உத்தமமா இரு, நீ அந்த இடத்தை மதித்து இரு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்த இடத்தை நீ மதித்து இருக்கும் போது ஒரு நாள் உயர்வான மனிதர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ எல்லையை மதிக்கிறதுக்கான ஆசீர்வாதம் இதுதான். எல்லையை மதித்தால் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படும். அதாவது ஆண்டவர் நிறுத்திடுவார். போய் உயர்வான மனிதர்களுக்கு முன்னாடி உன்னை நிப்பாட்டிடுவாரு. நீ பெருசா பார்த்த மனுஷங்களுக்கு முன்னாடி உன்னை நிப்பாட்டிடுவாரு. உனக்குன்னு ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த பைபிள் ஸ்டடியில நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். சோ இதுதான் தேவன் தருகிற கூலி, இதுதான் தேவன் தருகிற கூலி என்று சொல்லி நான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். சோ இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, எல்லையை மதிக்க கற்றுக்கொண்டோம். நான் இருக்கிற இடத்த நான் மதிக்க கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற இடத்த நான் மதிச்சேன்னா எனக்கு என்ன தேவன் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, நான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற ஆசீர்வாதம் எனக்கு வைத்திருக்கிறார். சோ உயர்வான மனிதர்களுக்கு முன்னிலையில் நிற்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். சோ எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துக்கிற உங்கள்கிட்ட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள் என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட இந்த சத்தியத்தை எங்களுக்கு போதித்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிற இடத்தை மதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, இதுக்கு பிளேஸை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாங்க மேல போக எங்களுக்கு இன்னும் சத்தியத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்க அடுத்த லெவலுக்கு போக எங்களுக்கு சத்தியத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம், சப்ஸ்கிரைப்ல பார்ப்போம். இந்த மெசேஜ்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லையை மதிக்க கற்றுக்கொண்டோம். எல்லையை மதிப்பதன் மூலமாக தேவன் தரும் கூலிதான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாற்றுறது. தேவன் நமக்கு கொடுக்கிற கூலி என்னது? ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை நான் நிறுத்துவேன். பெரிய மனிதர்கள், நீ வியந்து பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை நிறுத்துவாராக. நீ ஆச்சரியமா பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை நிறுத்துவார். நீ பிரம்மாண்டமாய் பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக உன்னை பிரம்மாண்டமாக மாற்றுவார் என்று நான் சொல்லுகிறேன். சோ எல்லையை மதிக்க கற்றுக்கொள்கள். அந்த மனிதர்களும் எல்லைகளை மதித்த நாள்தான் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் எல்லையை மதித்து இருந்ததால் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதே போல நாமும் எல்லையை மதித்து நடந்தால் நாமும் உயர்த்தப்படுவோம் என்ற நம்பிக்கையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவன் வற்புறுத்தலின்படி இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோ எல்லைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லைகளை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் உயர்வு உங்களை தேடி வரும் என்று நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். மற்றவர்கள் ஊழியத்துல போயிட்டு மூக்க நுழைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. மற்றவர்கள் வேலையில நீங்க மூக்க நுழைக்கிறது, உன் பாக்கெட்ல இருக்க காசு தான் நீ எடுக்கணும். அடுத்தவங்க பாக்கெட்ல இருக்க காசு எடுக்கக்கூடாது, தெளிவா சொல்றேன். சோ உன் பாக்கெட்ல காசு இருக்கான்னு பாரு. உன் பாக்கெட்ல காசு வரும். உன்னைய நீ மதி, சுத்தி இருக்க பிளேஸ மதி, நீ சுத்தி இருக்க சரௌண்டிங்கை மதிக்க கற்றுக்கொள். அப்பொழுது பணம் உன்னை தேடி வரும். உன் பாக்கெட்ல இருந்தே நீ காசை எடுத்து கொடுப்ப. மற்றவர்கள் பாக்கெட்டை நீ பார்க்க மாட்ட, அவசியமே கிடையாது என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். சோ ஈசாக்கு வர வர வீழ்ச்சி அடைந்தான். சொன்ன தேசத்தில் விதைத்தான், அதனால வர வர
வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். ஸோ அதே போலதான் தேவன் சொன்ன இடத்துல நீ விதைக்கும் போது, உன் பணத்தை நீ விதைக்கும் போது, உன் டைமை நீ ஸ்பெண்ட் பண்ணும் போது நீ வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக நீ இருக்கிற இடத்துல என்று சொல்லி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.